உடைய மதுரமான வார்த்தைகளால் நம் மனதை மயக்கிய மதுவுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக மாணவர்களுக்கு ஹார்லிக், பூஸ்ட், காம்ப்ளான் அனைத்தையும் கொடுக்க நம் ஏகே டியூஷனின் அறிவியல் ஆசிரியர் சுறுசுறுப்பான சுரேஷ் சார் வருகிறார். Good evening to one and all together here. First of all, I would like to thanks our principal ma'am of AK Tuition Center to give me a great opportunity to deliver the speech about Children's Day and give some motivational to the students. First of all, I would like to wish all the children for a happy Children's Day. And I give some respect to our parents. Dear students, you are God gifted because you have a great parents. Just you have to think yourself. So many students or children did not get the same like a parents. நான் உங்கள்கிட்ட தமிழ்லேயே பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஜஸ்ட் ஏகே டியூஷனில் நாங்கள் இங்கிலீஷில் பண்ணுறோங்கிறதுக்காக ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த சில்ட்ரன்ஸ் டேயில் ஒரு குழந்தைகள் முன்னாடி டெய்லி நாங்கள் வந்து ஒரு 15 இயர்ஸாக குழந்தைகள் முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கத்து பேரண்ட்ஸ் ஒரு பக்கத்து இருக்கும் பொழுது எனக்கு இது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஸ்டூடெண்ட்டை மட்டுமே மோட்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் பேரண்ட்டுக்கும் அது தெரியணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறதில்ல. ஸ்கூலில் நல்ல விஷயம் நடந்தால் சொல்ல மாட்டாங்க. எதுனாச்சும் தப்பு நடந்தால் மட்டும்தான் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குள்ள ஒரு காமன் நேச்சர் தான். இப்போ பேரண்ட்ஸ் முன்னாடி நம்ம பேசும்பொழுது இங்கே இருக்கிற ரொம்ப கொஞ்சம் பேராக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். அப்படிங்கிறதுனால தான் நான் இன்னைக்கு இந்த ஒரு ஸ்பீச்சை நான் ஆரம்பிக்கிறேன். மை டியர் பேரண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சில்ட்ரன்ஸை பற்றி பேசிடுறேன், அப்புறம் பேரண்ட்ஸ்கிட்ட வரேன். நீங்களாம் இந்த குழந்தை பருவம் வந்து பார்த்தீங்கன்னா மிக ஒரு அருமையான ஒரு பருவம். ஏன்னா திருப்பி நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா லைஃப்பில் எப்பயுமே வர முடியாது. அதனால் நீங்கள் இந்த வயசை, இந்த ஏஜை, இந்த நேரத்தை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் செலவழிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் திரும்பி பார்க்குற ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போகலாம். திரும்பி பார்க்கக்கூடாது, அண்ணாந்து பார்க்கணும். நான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் எப்படி கொண்டுட்டு போகணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சன், மூன், ஸ்டார் இதெல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க முடியாது. நம்மளுடைய வெர்டிக்கலாக தான் பார்க்க முடியும், அண்ணாந்து தான் பார்க்க முடியும். ஏன்னா அது அவ்வளோ உயரத்தில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நிறைய விஷயத்துக்கு அதை தான் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம். இப்போ எப்படி இருக்காங்க, முதல்ல பேரண்ட்ஸ்கிட்ட நிறைய விஷயங்கள் தெரியும். ஒரு வீட்டில் இப்போலாம் 2 குழந்தைங்க இருக்குது அல்லது ஒரு குழந்தைங்க தான் இருக்குது. அதனால் அவங்க பார்த்திங்கன்னா வீட்டில் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. செல்லம், அதான் சாதாரணமாக சொல்லணுன்னா செல்லம் கொடுக்குறாங்க. அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறத ரசிக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டியும் என் குழந்தை இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உழைப்பை மூலதனமாக யார் மேலே போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தான் போடுறாங்க. குழந்தைகள் மேலே மட்டும்தான் போடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் அவங்களுக்கு எதுவுமே செய்யணும்னு அவங்க எதிர்பார்த்து பண்ணுறதில்ல. என் பையன் என் பொண்ணு யாருக்கிட்டையும் எதுக்கு நிற்கக்கூடாது, அவங்க தனியாக சொந்த காலில் எல்லாரும் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நிற்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அந்த பேரண்ட் அத்தனை பேரும் உங்களுக்கு இவ்வளோ ஒரு உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உழைப்புன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கு பின்னாடி வர்றது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் படிக்கிற அனைத்து பேரும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்சி. உங்களுடைய பேரண்ட் உங்களை ஒரு நல்ல ஒரு நிறுவனத்தில் ஒரு பள்ளியில் சேர்த்துருக்குறாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா காலத்தில் அழியாத செல்வம் கல்வி செல்வம் மட்டும்தான்.
இந்த செல்வத்தை வந்து நீங்கள் கரெக்டான ஒரு நேரத்தில் கரெக்டான ஒரு இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை யாராலையும் இந்த உலகத்தில் எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ரோல் மாடலாக மற்றவங்களுக்கு இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். தட் இஸ் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். என்னன்னு கேளுங்க. கேட்கல. சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் ஒன்று சொல்கிறேன், யூ ஷுட் ஃபாலோ. நீங்கள் எதனாச்சும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஜெயிச்சிருங்க. ஜெயிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? படிக்கிறீங்க, படித்து நிறைய மார்க் வாங்கி வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆயிடணும், அதுதான் ஜெயிக்கிறது. ஒரு விளையாட்டு விளையாடுறீங்க, அதில் ஜெயிச்சிடணும். எதுக்காக சொல்கிறேன்னா, ஜெயிச்சவன் சொன்னாதான் இந்த உலகம் கேட்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ ஹாவ் லூஸ் ஆர் ஃபெயில், யூ ஷுட் ஹியர் அதர் வேர்ட்ஸ். அடுத்தவன் சொல்கிறத நீ கேட்கணும். இஃப் யூ வின், யூ ஷுட் கிவ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அதர்ஸ். நீ அடுத்தவனுக்கு என்ன சொல்லலாம்? அறிவுரை சொல்லலாம். ஏன்னா உன்னை கேட்பான், அவன் ஜெயிச்சிருக்கான்டா, அவர் படித்து டாக்டர் ஆயிருக்காரு, அவர் சொல்கிறது தான் கேட்பான். தோத்துட்டு ரோட்டு ஓரத்தில் நம்ம இப்போ நிறைய இடத்துல இருக்குது, டெம்பிள்ஸ்லாம் கட்டி விட்ருக்காங்க, அந்த ஓரத்தில் ஒரு கல் போட்டிருக்காங்க, அங்கே 4 பேர் உட்காந்துருப்பான். அவன் சொல்கிறது இந்த உலகத்தில் எவனுமே கேட்க மாட்டான், சும்மா பேசுவான், அவ்வளோதான். ஆனால் வாழ்க்கையில் முன்னேறணும்னா யாரோட பேச்சை கேட்பான் அப்படின்னா, எவன் ஒருத்தன் ஜெயிச்சு ஒரு பெரிய இடத்துல இருக்கிறானோ அவனுடைய பேச்சை மட்டும்தான் ஒரு ரோல் மாடலாக எடுத்துகிட்டு வாழ்வான். அவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம பேரண்ட்ஸுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமா? எல்லாருமே கொடுக்குறோமா? இப்போ கூட நான் பார்த்தேன், ஹலோ, ஹாய், ஹாய், ஹாய்னு. தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. நம்ம அப்பா நம்ம ஹீரோ, நம்ம அம்மா நம்ம ஹீரோயின், அதுதான் அவங்க தான் நமக்கு எப்பயுமே என்னது? ரோல் மாடல். ஸோ இப்போது நம்ம ஒரு எல்டர்ஸ்க்கும் பேரண்ட்ஸுக்கும் எப்படி ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி ரெஸ்பெக்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் நான். அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சாரி, ஓகேங்களா? ஒரு நாட்டில் ஒரு மன்னர், அவர் வந்து யங் கிங், ஒரு சின்ன வயசுலேயே என்னத்துக்கு வந்துட்டார்? அரச பதவிக்கு வந்துட்டார், ராஜ பதவிக்கு வந்துட்டார். அவருக்கு எதை பற்றியும் தெரியாது. அப்போது அந்த நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர் கூட சுற்றி இருப்பாங்க பார்த்தியா? இப்போ நம்ம பார்லிமெண்ட்டில் இருக்கிற மாதிரி, சட்டசபையில் இருக்கிற மாதிரி நிறைய பேர் ஆலோசனை பண்ணுவாங்க. அப்போ அந்த அரசருக்கு நிறைய ஆலோசனை சொல்கிறாங்க. அதை பற்றி கேட்டுக்கிட்டு நடந்துட்டு இருக்காரு. ஒன்ஸ் அந்த நாட்டில் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய எக்கனாமிக்கலாக ப்ராப்ளம் வந்துருச்சு, பஞ்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த அரசனால் அந்த நாட்டை மக்களை, ஏன்னா அரசன் தான் என்ன பண்ணணும்? மக்களை காப்பாற்றணும், அவன் தான் அரசன். அப்போ என்ன பண்ணுறான், என்னடா பண்ணுறது, நம்ம நாட்டில் இவ்வளோ பெரிய பஞ்சம் வந்துருச்சு, மக்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான், ஆலோசனை பண்ண